சபா இப்பவே கண்ணை கட்டுது. படிவம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா படிவத்துலேயும் வந்து நீங்கள் ஈஸியாக மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு படிவமை தரவாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு படிவம் வந்து செப்ரேட்டாக கொடுப்பாங்க. அது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அந்த கொஷின்லேயே வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தா நீங்கள் தாராளமாக அந்த இடத்துல அவங்க டீட்டெயில்ஸ் நீங்கள் எழுதலாம். ஒருவேளை அவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்காதப்போ நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸை அங்கே ஃபில் பண்ணலாம். இப்போ வந்துங்க இந்த படிவத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பணி வாய்ப்பு வேண்டி தன் விவர படிவத்தை நிரப்புதல் கொடுத்துருக்காங்க. தன் விவரம் அப்படின்னா நம்மளுடைய விவரத்தை வந்து நம்ம அதில் பதிவிட்டு அவங்களுக்கு நம்ம அனுப்பணும். ஓகேங்களா? இப்போ பணி வாய்ப்பு வேண்டி தன் விவர படிவத்தை நிரப்புதல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பெயர் கொடுப்பாங்க, பாலினம், பிறந்தநாள் மற்றும் வயது, தேசிய இனம், பெற்றோர் பெயர், வீட்டு முகவரி, தொலைபேசி எண், 10ஆம் வகுப்பு பெற்ற மதிப்பெண்கள், தாய்மொழி, பயின்ற மொழிகள், தட்டச்சு, கணினி. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு ஃபில் பண்ண சொல்லிவிட்டு கீழே வந்து நம்மளோட கையெழுத்து போட சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இது எப்படி ஃபில் பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த படிவத்தில் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்காதப்போ நம்மளோட டீட்டெயில்ஸ் இங்கே எழுதிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கே அரவிந்தன் எழுதுகிறேன், இல்லை ரவின்னு எழுதுகிறேன். ஓகேவா? ரவி, ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரவி, அவங்களோட பாலினம் வந்து ஆண். அடுத்து பிறந்த நாள் மற்றும் வயது அப்படிங்கிறது நம்ம எது வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துக்கலாம். 12/3/2010. ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கொடுத்துக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். தேசிய இனம் வந்து என்ன வரும்? இந்தியன். பெற்றோர் பெயர்னா உங்கள் பேரண்ட்ஸோட நேம் அங்கே நீங்கள் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ராதா, ராஜா. ஓகேவா? அடுத்து வீட்டு முகவரி, உங்களோட வீட்டு முகவரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் அங்கே ஃபில் பண்ணிக்கலாம். தொலைபேசி எண் வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாரி. அடுத்து இப்போ நீங்கள் 10th வாங்கின மார்க் என்னென்னு கேட்குறாங்க. நான் வந்து ஒரு 415 போடுறேன். தாய்மொழி வந்து தமிழ். பயின்ற மொழிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அப்போது தமிழ், ஆங்கிலம். ஓகேவா? அடுத்து தட்டச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எதில் பண்ணுவோம் அப்படின்னா இந்த டைப்பிஸ்ட் இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ தமிழில் எழுதிக்கலாம், போதும். இப்போ கணினின்னு வந்திருக்கு. ஸோ கணினியை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இதில் வந்து மேற்கண்ட விவரங்கள் அனைத்தும் உண்மை என உறுதி கூறுகிறேன். தங்கள் நிறுவனத்தில் டேஷ் பணியை தந்தால் எனது பணியை சிறப்பாகவும் உண்மையாகவும் செய்வேன் என உறுதியளிக்கிறேன். இதில் வந்து டேஷ் அப்படிங்கிறது வந்து என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த கணினின்னு வரணும். கணினி. ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த கணினிக்காகத்தான் நம்ம இப்போ வேலைக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ உங்கள் நிறுவனத்தில் வந்து எனக்கு நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து வேலை கொடுத்தீங்கன்னா நான் அதை சிறப்பாக செஞ்சு முடிப்பேன்றது இது கூட அர்த்தம். ஓகேங்களா? இப்படிக்கு உண்மை உள்ள ராஜா. ராஜா தானே கொடுத்தோம்? சாரி, ரவி. உண்மையில் ரவி. அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். தயவு செஞ்சு யாருமே ஸ்கிப் பண்ணாமல் இந்த படிவத்தை வந்து பொறுமையாக தரவாக நிதானமாக உட்காந்து ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து படிவத்தில் கொஷினை பாருங்கள். கொஷினை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகே? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.